வாங்க மக்கா வாங்க, நம்ம ரெய்னோ சொல்யூஷனுக்கு வாங்க. இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து டபுள் ஸ்கின் பார்ட்டிஷன். 2 பக்கமும் லேயர் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் அது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஐ ஃப்ரேம் சேனல்ஸ்னு சொல்லுவோம் நம்ம. ஸ்டட்டு சேனலு அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் அண்ட் ஃப்ளோரில் அடிக்கிறது. நடுவில் வர ஸ்டட்டு அது பேர். 2 பக்கம் அடிச்சிருக்கிறது வந்து ஃபைபர் சிமெண்ட் போர்டு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொய்வர் போடுறாரு. கொய்வர்னா ஸ்க்ரூ வந்து பண்ணும்போது நம்ம ஸ்க்ரூ வந்து மேலாப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்காக. இது வந்து நம்ம பழைய வீடியோங்க, ஆரம்பத்தில் உள்ள வீடியோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கண்டென்ட்டு. கார்பெண்டர் வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம் நாங்கள். அந்த ஸ்க்ரூவிலே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் அவங்க. மிஷின் ஒரு மிஷின் இருக்கனால இவர் கொய்வர் போட்டு போட்டு தர்றாரு. இவர் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொய்வர் பண்ணுறாரு, ஒரு ஸ்க்ரூ பண்ணுறாரு. கொய்வர் போட்டாச்சுன்னா அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே மறைஞ்சிடும் நமக்கு. லாஸ்ட்டாக வந்து அந்த ஜாயினிங் காம்பவுண்டை யூஸ் பண்ணி ஒவ்வொரு போர்டுக்கும் அதை அடைக்கும் போது, கிளாடிங் பண்ணும்போது ஃபைபர் டேப்பை வச்சு ஜாயினிங் காம்பவுண்ட் வச்சு பேஸ்ட் வச்சு ஃபில் பண்ணுவோம் நாங்கள். பண்ணும்போது அந்த ஸ்க்ரூவை சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம், லைட்டாக அந்த பேஸ்ட் வச்சு இழுத்து விட்டுருவோம் நாங்கள். அப்போ இழுத்தாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செவுரு மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இந்த போர்டு வந்து 2 பக்கம் அடைக்கிறதுனால தான் இது வந்து டபுள் சைடு. அதாவது நம்ம மைக்கால் சொல்லுவோம் பார்த்தீங்களா, 2 பக்கம் மைக்கா ஒட்டியிருந்தோம்னா பிஎஸ்எல்னு சொல்லுவோம், போத் சைடு லேமினேட்டர்னு சொல்லுவோம். அப்புறம் ஓஎஸ்எல்னா ஒன் சைடு லேமினேட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இது வந்து போத் சைடு கிளாடிங்கு ஸ்டட்டு யூஸ் பண்ணி பண்ணுறது. பானா ஷேப்பில் இருக்கும் அந்த ஸ்டட்டு வந்து. அதே மாதிரி கீழே இருக்க சேனல்ஸும் அதே மாதிரி தான். ஃப்ளோர் சேனல் அந்த சீலிங் சேனல் கவனமாக உட்கார வச்சு ஸ்க்ரூ பண்ணி அது பண்ணுறது. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃப்ரேம் எடுத்து அதை இலைச்சி எடுத்து பண்ணுறது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் டெக்னாலஜி தானே. ஸோ இது வந்து ட்ரை வால் பார்ட்டிஷன்ஸ். ஸோ அதில் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் இது யூஸ் பண்ணி ஜிஐ ஃப்ரேம்ஸு எல்லாமே ப்ரெஸ்ஸிங்கில் தான் வருது. எல்லாம் சிஎன்சி மிஷினில் ப்ரெஸ் பண்ணி அக்யூரேசியாக இருக்கும். அந்த அந்த சேனலோட திக்னஸ்ஸு, அப்புறம் ஒவ்வொரு திக்னஸ் நிறையா இருக்குது அதில். நாங்கள் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட்ன்ற கூடிய சேனல் தான் யூஸ் பண்ணுவாங்க. திக்னஸ் கூடுனது, கேஜி கூடுனது. கமர்ஷியல் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. நீங்கள் அதில் பார்த்தாலும் தெரியும் அந்த ஃப்ரேம்ஸை. அதை இந்த மாதிரி பண்ணிவிட்டு குறுக்க பண்ணிவிட்டு 2 பக்கமாக போர்டை கிளியர் பண்ணுறோம் அடுக்கிறதுக்கு. நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரை வால் பேனல் பார்த்துருப்பீங்க. 2 அடி அகலத்தில் சிங்கிள் ஸ்லாபாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மேலே சேனல் அடிச்சுட்டு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிடலாம் வேலையை. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு இதுதான் வேணும் அப்படின்றக்காக கேட்பாங்க. அதுக்கும் காஸ்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஒரு ஒரு 20 ரூபா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் ஆனால் அது ஃபாஸ்ட்டாக முடியும், இது கொஞ்சம் ஸ்லோவாக டைம் இழுக்கும் கொஞ்சம். இதில் வந்து இன்னொரு பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டையை போட்டு நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம் வயரிங்கை ஃபுல்லாக. 2 இன்ச்சு பேனலில் வந்து பண்ண முடியாது. 3 இன்ச்சு பேனலில் நம்ம கன்சீல் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸும் இருக்குது. இது வந்து ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணியும் பண்ணுவாங்க. ஜிப்சம் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டால் அது வந்து டேமேஜ் ஆயிரும் பார்த்தீங்களா, அதனால ஃபைபர் சிமெண்ட் போர்டு அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இப்போ ஃபைபர் சிமெண்ட் போர்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈரம் படுற இடத்துல வைக்கிறதெல்லாம் மாய்ச்சர் படலாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டு வந்து சும்மா ஒரு பேனா முனையை வச்சு கூட நம்ம கிழிச்சு விட்டுலாம். இது அப்படி கட் பண்ண முடியாது. மார்பிள் கட்டுற டைல்ஸ் கட்டுற சொல்லும் பார்த்தீங்களா, அந்த கட்டிங் பிளேடை யூஸ் பண்ணி வெட்டுறது தான். வெட்டி நம்ம இந்த மாதிரி பண்ண முடியும். தூசி நல்லா வரும் அதில். அதுக்கு வந்து நாங்கள் அந்த தண்ணியை வச்சு ஸ்பாஞ்ச் வச்சு இது பண்ணி பண்ணுறது. ஜாயிண்ட் போட்டாங்க பார்த்தீங்களா, அந்த 2 போர்டுக்கு நடுவில் அது ஃப்ளஷ் பண்ணி அதுக்கப்புறம் பட்டி பார்த்தாச்சு அப்படின்னா எந்த ஒரு வித்தியாசமும் தெரியாது. இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் செவரா இது வேண்டாம் தெரியாது. டோர் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் பண்ணி அதில் அந்த வி போர்டு யூஸ் பண்ணி பண்ணியாச்சு. ஸோ வி போர்டு பொறுத்தவரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஃபயர் ப்ரூஃப், ஆன்டி டெர்மைட் அப்படின்றனால ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வால் பேனலில் சேர்ஸ் பண்ணது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் ஒவ்வொரு வாரம் வர்றேன். அது வரைக்கும் அண்டில் தென் see you, bye bye from ரெய்னோ சொல்யூஷன். டேக் கேர்.